ஏஐ ட்ரூத் சொல்லுமா இல்ல பெஸ்ட் கெஸ் பண்ணுமா? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஐ ஆன்சர் பார்த்த உடனே சில பேருக்கு இதுக்கெல்லாம் தெரியும் போலன்னு தோணும். சில பேருக்கு இது ரேண்டமா பேசுதேன்னு தோணும். உண்மை இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்குது. ஏஐ பெரும்பாலும் ட்ரூத்தை நேரா ரிவீல் பண்ற மெஷின் இல்ல. அது கத்துக்கிட்ட பேட்டர்ன்ஸையும் நீங்க கொடுத்த கான்டெக்ஸ்டையும் வச்சு இந்த இடத்துல எந்த ஆன்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு ப்ரெடிக்ட் பண்ணும். முந்தைய எபிசோட்ல ட்ரைனிங் பார்த்தோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து மாடல் பேட்டர்ன் கத்துக்கும். இப்ப அந்த கத்துக்கிட்ட பேட்டர்ன் அவுட்புட்டா எப்படி வருது? அதுதான் ப்ரெடிக்ஷன். ஏஐல ப்ரெடிக்ஷன்னா இன்புட் வந்ததும் மாடல் உள்ள இருக்கிற பேட்டர்ன்ஸை வச்சு நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் அவுட்புட் என்ன ஆகலான்னு எஸ்டிமேட் பண்றது. லாங்குவேஜ் மாடல்ல அது நெக்ஸ்ட் டோக்கன் ஆகலாம். டோக்கன்னா வேர்ட் ஆகலாம். வேர்டுன்னு ஒரு பார்ட் ஆகலாம். பங்க்சுவேஷன் ஆகலாம். ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ல அது நெக்ஸ்ட் வீடியோ ஆகலாம். அதனால ஆன்சர் ஸ்மூத்தா இருக்கலாம். ஃப்ளோ நல்லா இருக்கலாம். ஆனா ஸ்மூத்தா இருக்கிறதால அது ஆட்டோமேட்டிக் ட்ரூத் ஆகாது. கான்ஃபிடென்ட்டா சொன்னா கரெக்ட் ஆகிடாது. யூடியூப் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சஜஸ்ட் பண்ணும்போது அது உங்க மைண்ட் ரீட் பண்ணல. நீங்க என்ன பார்த்தீங்க, எவ்வளவு நேரம் பார்த்தீங்க, உங்களைப் போல இன்னும் பலர் என்ன பார்த்தாங்க, அந்த பேட்டர்ன்ஸை வச்சு இவர் இதை பார்க்கலாம்னு கெஸ் பண்ணுது. பஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நார்மலி 8:10க்கு பஸ் வரும். டிராஃபிக் இருந்தா 8:20 ஆகும். ரெயின் இருந்தா இன்னும் லேட் ஆகும். அந்த பாஸ்ட் பேட்டர்னையும் இன்னைக்கு சிச்சுவேஷனையும் வச்சு பஸ் 8:20க்கு வரும் போலன்னு கெஸ் பண்ணலாம். யூஸ்ஃபுல் கெஸ் தான், ஆனா ப்ராஃபஸி இல்ல. சாட் ஜிபிடி கிட்ட ஸ்கூல் லீவ் லெட்டர் எழுதித்தான்னு கேட்டா அது நல்ல ஃபார்மேட் கொடுக்கும். ஆனா உங்க ஸ்கூல் ரூல் என்ன? பேரண்ட் சிக்னேச்சர் வேணுமா? மெடிக்கல் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணணுமா? நீங்க சொல்லலன்னா அது சரியா கெஸ் பண்ணலாம் இல்ல மிஸ் பண்ணலாம். அதனால ஏஐ அவுட்புட் பார்த்த உடனே 3 கேள்வி கேளுங்க. சிஸ்டம்க்கு என்ன இன்புட் கிடைச்சது? இது எந்த டேட்டா இல்ல பேட்டர்னை ரிலை பண்ணுது? இதை நம்புறதுக்கு முன்னாடி நான் என்ன வெரிஃபை பண்ணணும்? அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக். ப்ரெடிக்ஷனை ப்ராஃபஸி மாதிரி பேசாதீங்க. ஏஐ அவுட்புட் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், ஃபாஸ்டா ஹெல்ப் பண்ணலாம், ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கலாம். ஆனா மணி, ஸ்கூல், ஒர்க், ஹெல்த், பாலிசி மாதிரி விஷயத்துல வெரிஃபை பண்ணாம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல ஏஐ யூஸ்லெஸ்னு நினைக்க வேண்டாம். ப்ரெடிக்ஷன் சரியா யூஸ் பண்ணினா டிராஃப்ட் தொடங்க ஹெல்ப் பண்ணும், ஆப்ஷன்ஸ் காட்டும், செக்லிஸ்ட் கொடுக்கும், வேலை கிளியர் ஆக்கும். செக் பாயிண்ட். ஏஐ ஆன்சர்னா கேரண்டீடு ட்ரூத் இல்ல. யூஸ்ஃபுல் ப்ரெடிக்ஷன் ஆகலாம்னு ஒரு சென்டென்ஸ்ல சொல்லி பாருங்க. அப்புறம் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் இல்ல லீவ் லெட்டர் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ரெண்டும் தடுமாறாம வந்தா கான்செப்ட் செட். ஃபைனல் லைன். ஏஐ பல நேரம் மோஸ்ட் லைக்லி ஆன்சர் கொடுக்கும், கேரண்டீடு ட்ரூத் கொடுக்காது. அடுத்த எபிசோட்ல இதையே வச்சு ஜெனரேட்டிவ் ஏஐக்கு போவோம். சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ என்ன ஸ்பெஷல்?